நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திருநெல்வேலி திருபாகம். ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/3 கப் முந்திரி எடுத்துகிட்டு ஒரு 50 செகண்ட் மட்டும் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கடலை மாவு எடுக்கிறோம். அந்த கடலை மாவு எடுத்துகிட்டு நல்லா சலிச்சுக்கணும். அப்படி சலிக்கும் போது அந்த அல்வா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இல்லைனா கட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பச்சை வாசனை வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கடலை மாவை நம்ம ரோஸ்ட் பண்ணணும். ஒரு 8 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரௌனாக நம்ம விட்டுறக்கூடாது. இதுக்கு நெய்யெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இப்போ நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிட்டோம். நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் 1.5 கப் பால் வந்து நம்ம ஊற்றுறோம். அதாவது 1.5 கப் பாலை நம்ம வந்து கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிறோம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் இல்லை அப்படின்னா வந்து நார்மல் வந்து பால் எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே வந்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒரே அடியாக பாலை ஊற்றினாலும் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கட்டி ஆகிடும், கட்டியாக. அதனால நம்ம கிராஜுவலாக கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம இப்படி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த கடலை மாவு நல்லா வந்து குக் ஆகிடும், நல்லா வெந்துடும். அதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாகவும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம நார்மல் பாலும் ஊற்றலாம், இல்லை அப்படின்னா நம்ம கொதிக்க வச்ச பாலையும் நம்ம இதில் ஊற்றலாம். ஸோ பால் தேவையில்லை அப்படிங்கும்போது நீங்கள் கொதிக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சுகர்லேயும் பண்ணலாம், வெல்லத்துலேயும் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் போடலை, அதனால் குங்குமப்பூ அதாவது சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே பால் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிட்டுருக்கேன். இந்த அல்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குங்குமப்பூ தான் அந்த கலரை கொடுக்கக்கூடியது. நல்ல ஒரு எல்லோ கலரை கொடுக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றிட்டு நம்ம அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா நல்லா பேனில் ஒட்டாமல் வரும். இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்து ரெடி ஆகிடும். இந்த ஹல்வா கடலைமா அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக அந்த பேனில் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரியை வந்து நம்ம போடணும். ஸோ நெய் கொஞ்சமாக போட்டு வதக்கும் போது டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அதிகமாகிட்டே இருக்கும். நெய்யும் பார்த்திங்கன்னா ஒரே அடியாக ஊற்றி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்துடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் சுகர் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்வீட்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் போட்டுக்கலாம். இல்லை சுகர் வேணாம் அப்படின்னா வெல்லத்தை காய்ச்சி ஊற்றலாம், இல்லைனா ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி கூட போட்டுக்கலாம். இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகர் போட்டதுக்கப்புறம் அந்த சுகர் வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கணும். இது எல்லாமே வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது. இப்போது இந்த முந்திரி பவுடர் வந்து நம்ம போட்டுரும். நான் ஏன் வந்து முந்திரியை வந்து 50 செகண்ட் மட்டும் அரைக்கணும்னு சொன்னேன்னா 50 செகண்ட் மேலே அரைச்சா அது ஆயில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் அதுக்கப்புறம் வந்து கிரவுண்ட் நட், அதுக்கப்புறம் எள்ளு, இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வர ஆரம்பிச்சிட்டா கசப்பாயிடும். அதனால நம்ம 50 செகண்ட் மட்டும் அரைச்சிட்டு நம்ம எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் இதில் நெய் போடுறேன், கொஞ்சமாக போட்டு நம்ம கிளறிட்டே இருக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் தேவைப்படும். கடலை மாவு, பால், அதுக்கப்புறம் முந்திரி, சுகர், அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையானா போட்டுக்கலாம், இல்லைனா இல்லை. இப்போ பச்சை கற்பூரம், அதாவது எடிபிள் கேம்பர்னு சொல்லுவாங்க, அதை வந்து போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். நீங்கள் ஏலக்காய் போடலைன்னா கூட பச்சை கற்பூரம் இருந்தால் போடணும். அதை போட்டால் மட்டும்தான் அதனோட டேஸ்ட் வரும். ஸோ நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டான திருநெல்வேலி திருபாகம் ஹல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதாவது கடலை மாவு முந்திரி ஹல்வான்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது. பார்த்திங்கன்னா ஒரு பாதாம் ஹல்வா மாதிரியே இருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நான் முன்னாடி வீடியோலேயே கொடுத்துருக்கேன். ஸோ இதனோட ஸ்டார்டிங்லேயே வந்து நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இது மாதிரி நான் டிசைன் போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கணுங்கிறதுக்காக. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.